ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்த சிக் 1 or 2 டேஸில் இறந்து போயிட்டு பிரதர் அப்படின்னு கால் பண்ணி எல்லோரும் ஃபீல் பண்ணுறீங்க. இறந்தக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஒரு பேர்டை ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஹேண்ட் ஃபீட்காக பை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 minutes இந்த வீடியோவை எனக்காக கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பண்ணுற 7 மிஸ்டேக்ஸையும் அந்த 7 மிஸ்டேக்ஸையும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ப்ரீடராக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள எல்லா டவுட்ஸையும் நான் அந்த ஒரு வீடியோலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த பேர்டுக்கும் உயிர் இருக்குது, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டல் ஆர் செராமிக்ஸ் கப்ஸை ஹாட் வாட்டரில் கம்பல்சரி நீங்கள் ஃபீட் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவில் நான் பெட் லைஃப் யூஸ் பண்ணுறேன். பெட் லைஃப் பற்றி நிறையா பேருக்கு நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். நம்ம என்ன ஃபுட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதை எந்த ஃபார்மேட்டில் எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் சிக்ஸோட க்ரோத்தும் லைஃப்பும் இருக்குது. கிளாஸில் ஃபுட்டை ஆட் பண்ணக்கப்புறம் கம்பல்சரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். 3 minutes நீங்கள் கம்பல்சரி மிக்ஸ் பண்ணணும். 3 minutes மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஸ்டெப் 3, சிரஞ்சு வந்து நீங்கள் 10 ml சிரஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட நிப்பில் நீங்கள் சைக்கிள் டியூப் மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். சைக்கிள் டியூப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 cm இருக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா சிரஞ்சை ஹோல்ட் பண்ணுற மெத்தட். அதை வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு 4 ஃபிங்கரை மடித்து நீங்கள் தம்ப் மட்டும் அதில் வச்சு கொடுக்குற மாதிரி பார்த்து கொடுங்க. ஓகேவா? அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி இருக்கணும். ஸ்டெப் 5, நீங்கள் சிரஞ்சில் ஃபுட்ஸை இன்டேக் பண்ணக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த சிரஞ்சை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தரையில் ஒரு 3 to 4 times தட்டும்போது அந்த ஏர் மாலிகுல்ஸ் மேலே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஏர் மாலிகுல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. நான் வந்து சைக்கிள் டியூப் வரைக்குமே சொல்கிறேன். சைக்கிள் டியூப்பில் இருக்க ஏரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட்டுக்கு வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஸ்டெப் 6, பேர்டுக்கு நீங்கள் ஃபுட்டை கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வாயில் வச்சு கொடுக்காம வாயோட ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு கார்னர் சைடில் வச்சு சிரஞ்சை உள்ள விட்டு நீங்கள் ஃபுட்டை கொடுங்க. ஃபுட்டை அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 10 ml சிரஞ்சுனா அதில் நீங்கள் 3 time வாயில் வச்சு எடுத்து தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக கொடுங்க ஃபுட்டை. டக்குன்னு நீங்கள் வாயில் வச்சு அழுத்திட வேண்டாம். அது டக்குன்னு பேர்டுக்கு சரைச்சல் அடித்து நாசியில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீட் பேர்டுக்கு கம்பல்சரி பண்ணிடவே கூடாது. இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ். பேர்டு வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுத்து முடிச்சக்கப்புறமும் அது அளவுக்கு அதிகமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10 ml சிரஞ்சில் 12 ml நம்ம கொடுப்போம். அதாவது ஒரு ஃபுல் சிரஞ்சு கொடுத்து அப்புறம் ஒரு 2 ml கொடுப்போம். நீங்கள் இது ஓவராக கேட்டாலும் அதை கண்டுக்காமல் ஒன்று அது கூட ப்ளே பண்ண பாருங்கள். இல்லை தூக்கி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாருக்கும் புரியல அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இல்லைனா அப்புறம் ஃபுல் வீடியோ சேனலில் அப்லோட் பண்ண பார்க்குறேன்.